சரியா? அப்ப பிளெமிங்கின் இடக்கை விதி, பிளெமிங் தனது கையை வச்சு கையில் உள்ள விரல்களை வைத்து சொல்லிட்டு போய்த்தாரு. இப்ப நாங்க பிளெமிங்கின் கையை தேடி எடுக்க முடியாது. எங்கட கையில உள்ள விரல்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த விதியை ஞாபகம் வச்சு கொள்ளணும். என்ன சொல்றாருண்டார், ஒரு காந்த புலத்தில் வைக்கப்பட்ட, ஏற்கனவே இதுக்கு முன்னுக்கு ஒரு பரிசோதனை இருக்கு. காந்த புலம்டா காந்த விசை தாக்குற பகுதி, பிரதேசம். இந்த பகுதி இந்த காந்தத்துக்குள்ள வைக்கப்பட்ட காந்த புலத்தில் உள்ள ஒரு கடத்தி, ஒரு கம்பி, சரியா? மின்னோட்டத்தை கடத்துறதுதான் கடத்தி, கடத்தாது காவலின்னு சொல்லுவோம். மின்னோட்டத்தை கடத்த அந்த கம்பி வழியாக மின்னோட்டம் செல்லும் போது அந்த கடத்தியானது ஒரு காந்தத்துக்கு அருகில், அதாவது காந்த புலத்துக்குள்ள வைக்கப்படும் போது அதுல ஒரு இயக்கம் ஒன்று தானாகவே உருவாகும். ஒரு இயக்கம் ஒன்று ஏற்படும். அந்த இயக்கத்துல திசை, உதாரணத்துக்கு இந்த இடத்துல காந்த புலத்தின் திசை மேல எண் இருக்கு, கீழே எஸ் இருக்கு. எண்ல இருந்து எஸ்ஸுக்கா, எஸ்ல இருந்து எண்ணுக்கா? அது சொல்லுங்க பாபு. வடமுனைவிலிருந்து தென்முனைவுக்கு. அப்ப எண்ல இருந்து எஸ்ஸுக்கு இருக்கும் போது இப்ப மின்னோட்டத்தின் திசை, நாங்க இதுல சுவிட்ச் ஆன் பண்ணினோம்னா மின்னோட்டம் இப்படியே வரும், சரியா? இப்படி இந்த திசையில வரும். அப்ப இந்த கடத்தியை எடுத்துக்கொண்டால் மின்னோட்டத்தின் திசை இங்கால போகும். இப்ப பாருங்க, ரெண்டும் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கு. இப்ப இந்த கடத்தி, இந்த கடத்தும் கம்பி துண்டு பிசி, பிசி இந்த கடத்தும் கம்பி துண்டு இது இயங்க போகின்ற திசை, இயங்க போகின்ற திசை என்ன வச்சுக்கணும், இந்த பக்கம் இயங்குமா அல்லது காந்தத்துல உள்நோக்கி இயங்குமா? சரியா? இந்த பக்கம் இயங்குமா அல்லது காந்தத்துல உள்நோக்கி இயங்குமான்னு கண்டுபிடிக்கிறது எங்கட இடது கைட 3 விரல்களையும் பயன்படுத்தினால் அதை கண்டுபிடிக்கலாம். சரியா? அது ஒருபோதும் மாறாது. அதனாலதான் விதி வச்சிருக்கு. சரியா? விதிகள் பொதுவாக மாறாது, அதாவது விதி. அப்ப ஒருபோதும் அந்த விஷயம் மாறாது. எந்த உபகரணமா இருந்தாலும் சரி, எந்த இயந்திரமாக இருந்தாலும் சரி, அந்த விதி மாறாது. ஆகவே நீங்க முதல்ல செய்ய வேண்டியது, இடது கையின் 3 விரல்களையும் எடுத்து ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்க வேண்டும். எடுக்க வேண்டிய விரல்கள், ஒன்னாவது விரலோட பெயர் தெரிஞ்சுக்கணும். சரியா? முதலாவது பெருவிரல், இது சுட்டு விரல், சாரி அது இந்த சுட்டு விரல், அடுத்து நடுவிரல். அப்ப 3 விரல், பெருவிரல் தொடர்ச்சியாக பெருவிரல், இடது கை எடுங்க, மாறி வலது கை எடுத்தீங்கன்னா கேள்வி எல்லாம் பிழையாயிரும். பெருவிரல், சுட்டு விரல், நடுவிரல், 3 விரலையும் எடுத்தாச்சு. 3 விரலையும் எடுத்த பிறகு நீங்க என்ன செய்யணும், 3 விரலையும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக வைக்கணும். செங்குத்தாக வைக்கும் போது, அதாவது நீங்க இப்ப கேம் என்ன விளையாடுவீங்க, அந்த கன் ஷாட் ஒன்று காட்டுவீங்களே, சரி? இப்ப அந்த கன் ஒன்று ஷூட் பண்ற மாதிரி காட்டுற மாதிரி எடுக்கும். சரி, உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டினால் இவ்வாறு, சரியா? இப்படி எடுக்கணும். 3ஐயும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக எடுக்கணும். 3ஐயும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக எடுத்த பிறகு, அப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கு, அந்த 3ம் செங்குத்தாக இப்படி கையெடுத்து, சரியா? இப்படி கையை எடுக்கும், இடது கை எடுத்து, இப்ப நீங்க என்ன செய்யணும், 3 விரல்களை, பெரு விரலை மேல் நோக்கி எடுத்து, சுட்டு விரலை இந்த பக்கம், அடுத்த விரலை இந்த பக்கம், இப்ப 3ம் செங்குத்தாக இருக்கணும். சரியா? 3ம் செங்குத்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப எடுத்திருப்பீங்க. இப்ப பாருங்க, இதுக்குள்ள நாங்க ஒரு செங்குத்து வரைஞ்சால் இப்படி கோடு இப்படி செங்குத்தா இருக்கணும் ஒன்று கொண்டு. இந்த இடத்துல ஒரு, இப்ப நீங்க கொம்பஸ் பாக்ஸ் ஒன்று வச்சால் அது எந்த பிரச்சனையும் இல்லாம இங்க வைக்கக்கூடியதா இருக்கணும். இங்க ஒன்று வைக்கணும். அடுத்தது இங்கால வைக்கலாம், இப்படி வைக்கலாம். சரி, இப்படி எடுத்த பிறகு, இப்படி எடுத்த பிறகு அது காட்டுற ஒவ்வொன்றும் சுட்டு விரல் பாருங்க, 3ஐ ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக வைத்து ஓட்டத்தின் திசையை நடுவிரல், அதுதான் பச்சை கலர்ல காட்டிருக்கு. இங்க பச்சை கலரை குறிச்சு இங்க பச்சை கலர்ல விரலையும் காட்டிருக்கு. ஓட்டத்தின் திசையை நடுவிரலினாலும், காந்தப்புலத்தின் திசையை சுட்டு விரலினாலும், காந்தப்புலத்தின் திசையை சுட்டு விரலினாலும், குறிக்கும் போது, சுட்டு விரலினால் குறிக்கும் போது பெருவிரலினால் காட்டப்பட கடைசிக்கு நாங்க இந்த இயக்க திசையை தீர்மானிக்கிறோம், விசையை தீர்மானிக்கிறோம். சரியா? முதல்ல இது ரெண்டையும் வைத்த பிறகு, அப்ப எங்களுக்கு முதல்ல தெரியும் மின்னோட்டம் போற திசை தெரியும், காந்தப்புலம் தெரிந்த பிறகுதான் நாங்க விசைட திசையை கண்டறிவதற்குத்தான் இந்த விதியை பயன்படுத்துறோம். அவை பெருவிரலினால் காட்டப்படும் திசையில் கடத்தி மீது விசை அல்லது இயக்கம் உண்டாகும். அவை மின்னோட்டம், காந்தப்புலம், விசை. இதற்கு நான் இலகுவாக ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு மின் காந்த விசைன்னு சொன்னேன். மின் காந்த விசைன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
சரி, இது பிளெமிங்கின் இடக்கை விதி. அப்ப பிளெமிங்கின் இடக்கை விதி பயன்படுத்தப்படுவது இயக்க திசையை கண்டுபிடிப்பதற்கு, விசையை கண்டுபிடிப்பதற்கு. அதாவது இதை அடிப்படையாக கொண்டு இப்ப இந்த கேள்வி நான் போன கிளாஸும் செஞ்சு விட்டேன். சரி, உதாரணத்துக்கு டொட் காட்டப்பட்டிருப்பது மின்னோட்டம் செல்வது. மின்னோட்டம் தாளின் உள்நோக்கி செல்லுதா வெளிநோக்கி செல்லுதா சொல்லுங்க பாப்போம். இதுல டொட் போடப்பட்டிருந்தா உள்நோக்கி, வெளிநோக்கி, வெளிநோக்கியா உள்நோக்கி? வெளிநோக்கி. வெளிநோக்கி. வெளிநோக்கி வரும்போதுதான் ஒரு பேனையின் கூறுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். பேனை உணங்கால பொத்துட்டு வருதுன்னு வச்சு எங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு டொட் தான் விளங்கும். அப்ப உள்நோக்கி செல்லும் போது அதுல பின் பகுதி விளங்கும், கிராஸ் மாதிரி. நான் ஒரு ஈட்டி முனை எடுக்க சொன்னிருந்தேன். ஒரு ஈட்டி முனை எவ்வாறு இருக்கும்? இவ்வாறு நாங்கள் எழுதுவோம். இப்படித்தான் வரும். அப்ப முதல்ல வரும்போது, நோக்கி வரும்போது எங்களுக்கு ஒரு பாயிண்ட் விளங்கும், முனை ஒன்று விளங்கும். அது உள்நோக்கி செல்லும் போதுதான் பின்பகுதி ஒரு தரை போன்று விளங்கும். சரியா? பின்பகுதி ஒரு தரை போன்று விளங்கும், கிராஸ் போடப்பட்டது போல விளங்கும். சரியா? ஆகவே இதுல மின்னோட்டம் உள்நோக்கி வெளிநோக்கி வருகிறது. காந்தப்புலத்தின் திசையை நீங்கள் காந்தப்புலத்தின் திசையை மின் காந்த விசையில சுட்டு விரலை வைக்க வேண்டும், எண்ணிலிருந்து எஸ் நோக்கி. சரியா? கடைசிக்கு தான் நீங்க பெருவிரல் திசையை பார்க்கணும். நடுவிரலை நீங்க வெளிநோக்கி வைக்கணும். அப்படின்னா பேப்பரில் நீங்க கைய வைக்க வேண்டியது இப்படி. பேப்பர்ல இப்படிதான் கைய வைக்கணும். இங்க எண் இருக்கும் பாருங்க. அந்த கேள்வியை நீங்க ஒரு கேள்வியை சரியா செஞ்சு பாருங்க. என் இங்கால எஸ். அப்ப எண்ல இருந்து எஸ் நோக்கி இந்த விரலை வைங்க. சரியா? எண்ல இருந்து எஸ் நோக்கி இந்த விரலை வைங்க. இப்ப மின்னோட்டம் வெளிநோக்கி வருதுன்னு சொன்னீங்க இந்த அம்புக்குறி மூலம். அப்ப இங்க ஒரு டொட் ஒன்று போடப்பட்டிருக்கு. இப்ப டொட் போடப்பட்டிருக்கு, நடுவுல டொட் போட்டு. இப்படி டொட் போடப்பட்டிருக்கும் போது உங்களோட பெருவிரல் எங்க காட்டுது? மேல. மேல காட்டுது. எல்லாருக்கும் அப்படி வருது தாவிடா? எல்லோருக்கும் இந்த பெருவிரல் இதுல காட்டப்பட்டுள்ளது போன்று மேல் நோக்கி வருகுதான்னு கேட்குறேன். அப்ப இப்படிதான் வைக்கணும். சரியா? அப்ப இப்படி உள்ள கேள்விக்கு இப்படித்தான் செய்யணும். சரி, இப்ப அடுத்தது நீங்க செஞ்சு பாருங்க. அப்ப மேல் நோக்கி விசை தாக்கும். உங்களுக்கு சந்தேகம் திரும்ப செஞ்சு அனுப்புங்க. இப்ப மேல் நோக்கி விசை தாக்குது. இப்படி விசையை குறிக்கணும், எஃப். அப்ப இயக்க திசை. சரி, இதை செய்யறதுக்கு முதல்ல நான் இதை காட்டுறேன். நீங்க கையை வச்சு பாருங்க. இப்ப சொன்னது போல இதுல ஆளியை நாங்க ஒன் பண்றோம். மின்னோட்டம் இந்த திசையில போகுது. இங்கால போய் பில இருந்து சி நோக்கி மின்னோட்டம் போகும். பில இருந்து மின்னோட்டம் போகும். மின்னோட்டம் தானே. அப்ப நீங்க நடுவிரல் பில இருந்து சி பக்கமாக வைக்கணும். சரியா? உங்களை நோக்கி விரல் வரணும். உங்களோட சுட்டு விரல் மேலிருந்து கீழ் நோக்கி இருக்கும் போதோ பெருவிரல் எந்த திசையை காட்டுது சொல்லுங்க வச்சு பார்த்து. அதாவது ஏ பக்கமாக வருகுதா இந்த கடத்தி, பிசி என்ற கடத்தி பி பக்கமாக வருதா? ஏ பக்கம். சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு ஏ பக்கம் வருது. ஏ பக்கம். யாருக்காவது தலைகீழ போகுதாங்களா உள் பக்கம்? இல்லையே, எல்லாருக்கும் வந்துச்சா? இடது கை வலது கை வச்சீங்கன்னா கடைசி வர வராது. வந்துட்டா? மின்னோட்டம் போற திசை உங்களோட சுற்று விரல் பில இருந்து சி நோக்கி வைக்கணும். அப்படின்னா நீங்க புத்தகத்தை தலைகீழ பிரட்டினாலும் பிரச்சனை இல்லை. இந்த முக்கியமான கேள்விகளுக்கு புத்தகத்தை தலைகீழ பிரட்டினாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட சுட்டு விரல் பில இருந்து சி நோக்கி இருக்கணும். அதன் பிறகு சுட்டு விரல் மேலிருந்து கீழ் நோக்கி இருக்கணும். நடுவிரல் பில இருந்து சி நோக்கி இருக்கணும். மின்காந்த விசை. ஆகவே பெருவிரல் இந்த ஏ திசை வெளிநோக்கிய திசையை காட்டும். அதே போல மின்னோட்டத்தின் திசை நாங்க இயக்க திசையை மாத்தணுமா இந்த மின்கலங்களை மாற்றி தொடுக்கலாம். மின்கலங்களோட திசையை மாற்றி தொடுக்கும் போது நேர்முனை மறைமுனையை மாற்றி தொடுக்கணும். சுவிட்ச் ஆன் பண்ணி இப்ப இது நேர்முனையாகவும் இந்த பக்கம் நேர்முனையாகவும் இந்த பக்கம் மறைமுனையாக எடுத்தோம்னு சொன்னா சரி, அப்படிதான் இருக்கு. நாங்க இதுல என்ன செய்ய போறோம்? இந்த பக்கம் நேர்முனை இங்கால மறைமுனைன்னு சொன்னால் இப்படி
நேர்முனை மறைமுனைன்னு சொன்னா மின்னோட்டம் இந்த திசையில வரும். மின்னோட்டம் இந்த திசையில வரும்போது இப்ப மின்னோட்டம் எங்க போகுது? சீல இருந்து பிக்கு. சீல இருந்து பிக்கு போகும்போது உங்களோட நடுவிரலை நீங்க சீல இருந்து பி நோக்கி திருப்புங்க. சுட்டு விரல் மேல இருந்து கீழ் நோக்கியே தான். இப்ப பெருவிரல் எங்க காட்டுதுன்னு பாருங்க. எங்க காட்டுது? எக்ஸ் பக்கமா y பக்கமான்னு சொல்லுங்க பாப்போம். எக்ஸ். நீங்க ஒன்று எக்ஸ் பக்கம் வருது எல்லாருக்கும். சரி, அவை நீங்க கட்டாயமாக இடது கை எடுக்கணும். சரியா? விரல்களை இவ்வாறு எடுத்து பொருத்தமான முறையில வச்சீங்கன்னா சரி. சரியா? அதுக்கு பொருத்தமான முறையில வச்சீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். சரி, நான் அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரி, மொத்தம் 4 கேள்வி இருக்கு. அதுல 4 கேள்வி நாங்க போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணினோம். உங்களுக்கு ஏதாவது விட வராட்டி கேளுங்க. சரி, இதுல நீ எடுங்க. சரி, இப்ப இந்த கோல்ல இந்த இடத்துக்கு எக்ஸ், இந்த இடத்துக்கு y போட்டால் மின்னோட்டத்தின் திசையை சொல்லுங்க பாப்போம். எக்ஸ்ல இருந்து வைக்கா, y இருந்து எக்ஸுக்கா மின்னோட்டம்? எக்ஸ்ல இருந்து வைக்கு. நேர்முனையிலிருந்து மறைமுனை நோக்கி மின்னோட்டம் செல்லணும். ஆகவே மின்னோட்டத்தின் திசை எக்ஸில் இருந்து வைக்கு. சரி, அப்ப மின்னோட்டத்தின் திசை என்றால் நீங்க இடது கையை எடுத்து 3 விரல்களையும் எடுத்து செங்குத்தாக எடுத்து நடுவிரலை எக்ஸ்ல இருந்து y பக்கமாக காட்டுங்க. அது புத்தகத்துல எக்ஸ்ல இருந்து y பக்கமாக எடுங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களோட சுட்டு விரல், சரியா, சுட்டு விரலை எண்ல இருந்து எஸ் பக்கம், அப்ப எஸ் நோக்கி இருக்கிறதாக மாத்துங்க. எண்ல இருந்து எஸ் நோக்கி வைங்க. வைக்கும் போது உங்களோட பெருவிரல் எங்கால திரும்புது? மேல் நோக்கி திரும்புதா கீழ் நோக்கி திரும்புதா? ரெண்டுல ஒரு பக்கம் தான் திரும்பும். நீங்க சரியா வச்சீங்கன்னு சொன்ன பெருவிரல் மேல் நோக்கிய கீழ் நோக்கிய பெருவிரல் வருது? கீழ் நோக்கி. வேற யாருக்கு மேல் நோக்கி வந்துச்சா? ஒன்று முதலாவது செங்குத்தாடுங்க. இப்படி செங்குத்தாடுங்க. செங்குத்தா எடுக்கும் போது பிள்ளைகள் இதுல பாருங்க, ஏற்கனவே இந்த படத்தை நோக்கினால், இந்த படத்தை எடுத்தால் இங்கிருந்து உள்நோக்கி போகுது. மின்னோட்டத்தின் திசை எக்ஸ்ல இருந்து y நோக்கி. அப்ப எக்ஸ்ல இருந்து y நோக்கினா இந்த ஒரு கையை வச்சு நான் காட்டுறேன். இந்த விரல் உள்பக்கம் காட்ட போறீங்க. இந்த விரலை நீங்க உள்பக்கம் காட்டுங்க. புத்தகத்து உள்பக்கம், புத்தகத்துல குத்துங்க. சரியா? இந்த விரல் இந்த கரண்ட் போடப்பட்டிருக்கே, அதை புத்தகம் பக்கம் கொண்டு போங்க. சரியா? கொண்டு போய்தாச்சு. இப்ப காந்தப்புலம் இருக்கு பாருங்க, எண்ல இருந்து எஸ் நோக்கி இவ்வாறு இருக்கு. காந்தப்புலம் இவ்வாறு இருக்கு. அப்ப எண்ல இருந்து எஸ் நோக்கி. அப்ப காந்தப்புலம் இதே தான். இந்த விரல் இதே திசையெல்லாம் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த விரலை நீங்க இங்கால பக்கம் கொண்டு போகும்போது, இந்த விரல் இங்கால பக்கம் வருமாக இருந்தால் பெருவிரல் ஒட்டவா எங்க வந்துடும்? கீழ்பக்கமா வந்துடும். புரிஞ்சா? எடுத்துட்டீங்க எல்லாரும்? நீங்க அப்படி கஷ்டமா இருந்தா, கையை திருப்புறது கஷ்டமா இருந்தா புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. சரி, அவை இதுக்கு விசை தாக்கும் திசை கீழ் நோக்கி. கீழ் நோக்கி விசை தாக்கும். சரி, இப்ப இதுக்கு சொல்லுங்க பாப்போம். மின்னோட்டத்தின் திசை இது எக்ஸ், இது y. எக்ஸ்ல இருந்து வைக்கா, yல இருந்து எக்ஸுக்கா? எக்ஸில் இருந்து வைக்கா, yயில் இருந்து எக்ஸுக்கா? மின்னோட்டத்தின் திசை எக்ஸ்ல இருந்து வை. எக்ஸில் இருந்து y. சரியா? எக்ஸில் இருந்து yக்கு.
இப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களோட நடுவிரலை எக்ஸ்ல இருந்து வைக்கு அதே மாதிரி எடுக்கணும். ஆனால் இந்த இந்த கரண்ட் போடப்பட்டிருக்கு விரல் உள்பக்கத்துக்கு எடுங்க, உள்பக்கத்துக்கு காட்டுங்க. உள்பக்கத்துக்கு காட்டினீங்கன்னு சொன்னால் இப்ப எண்ல இருந்து இது லேசா இருக்கு. எண்ல இருந்து எஸ்க்கு சுட்டு விரலை காட்டுங்க. பெருவிரல் எங்க இருக்கு இப்ப? மேல் நோக்கி. மேல் நோக்கி. எல்லாருக்கும் மேல் நோக்கி வந்துச்சா? இது லேசி இலகு. அதாவது ஒரு கண்ணை ஷூட் பண்ற மாதிரி கையெடுத்தீங்கன்னா சரி. உங்களோட இடது பக்கத்தை நோக்கி எடுங்க. அப்ப சுட்டு விரலை நீங்க இந்த பக்கம் காட்டுவீங்க, நடுவிரல் இந்த பக்கம் இருக்கும், ஒட்டோவாக பெருவிரல் அப்படி மேல் நோக்கி வந்து. எல்லாருக்கும் வருதா? யாருக்கு குழப்பம் வருதுன்னு சொல்லுங்க. அதாவது இந்த திசை மாறும். இந்த விரல் அங்க உள்நோக்கியும் இந்த விரல் இந்த திசை நோக்கியும் இருக்கும்போது சரியா பெருவிரல் ஒட்டோவாக மேல் நோக்கி தான் இருக்கும். அதாவது இந்த பெருவிரல் இங்கால பக்கம் வரும். இந்த காட்டுறது நீங்க இங்கால காட்டு, இப்ப உங்களை நோக்கி காட்டுது, இந்த கையை வச்சு சொல்றதா இருந்தா இப்ப உங்களை நோக்கி காட்டுற கைய முன்னுக்குள்ளவரை நோக்கி காட்டுங்க. முன்னுக்குள்ளவரை நோக்கி காட்டுறது போலதான் இந்த கேள்விக்கு நாங்க விடை எடுக்கிற வழி. இப்படி காட்டும் போது சுட்டு விரலை இப்படி காட்டும் போது பெருவிரல் ஒட்டோவாக மேல் நோக்கி வருது. சரியா பிள்ளைகள்? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சரி, சரி. இப்ப பாருங்க, மின்னோட்டத்தை கொண்டு செல்லும் கடத்தியின் மீது காந்தப்புலத்தினால் விசை வழங்கப்படும் சந்தர்ப்பம் எமது அன்றாட வாழ்வில் மிக பயனுள்ள தோற்றப்பாடா. அப்ப நாங்க இதெல்லாம் படிச்சு என்னத்துக்குன்னு சொன்னால் சும்மா வெறும் எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, இவ்வாறாக இயங்குகிற பல்வேறு உபகரணங்கள் காணப்படுது. சரி, இந்த விதி அடிப்படையாக கொண்டு இயங்குகிற பல்வேறு உபகரணங்கள் காணப்படுது. ஒன்று மின் மோட்டார். மோட்டார் அதாவது மோட்டார்ல கரண்ட கொடுத்தா தான் அது என்ன செய்யும், இயங்கும். அப்ப அதுக்குள்ள ஒரு காந்தம் இருக்கும், மின் மோட்டார்னு தரப்பட்டிருக்கு. அவை மோட்டார் இயங்கணுமாக இருந்தால் நாங்க என்ன செய்வோம், அதுக்கு கரண்ட கொடுப்போம். சரியா? கரண்ட் இல்லாம அந்த மோட்டார் இயங்காது. மோட்டார் இயங்க வேண்டுமாக இருந்தால் அதுல நாங்க மின்னோட்டத்தை வழங்க வேண்டும். சரி, இப்படிதான் மோட்டார் இருக்கு. அப்ப மோட்டாருக்கு நாங்க கரண்ட கொடுக்கும் போதுதான் அதுல இரண்டு பக்கமும் காந்த புலங்கள் இருக்கும். அப்ப மின்னோட்டம் செல்லுது பாருங்க, மின்னோட்டம் இருக்கு, காந்தப்புலம் இருக்கு, அடுத்தது தானாகவே இயக்கம் நடைபெறும். அதனாலதான் வீட்டுல உள்ள மோட்டருக்கு நாங்க சுவிட்சை போட்டதோட அது என்ன செய்யுது, இயங்குது. அப்ப மின்னோட்டம் செல்லும் போது அது காந்தப்புலமும் இருக்கு. அவை மின்னோட்டம் காந்தப்புலம் இரண்டுமாக இருந்தால் மூன்றாவது கட்டமாக அதுல என்ன தொழிற்படும், விசை என்று தொழிற்படும். அதன் மூலம் இயங்கும். அதே போல ஒலிபெருக்கி. ஒலிபெருக்கில நாங்க மைக்ல பேசும்போது மைக்கினூடாக மின்னோட்டம் செல்லும். எங்களை பேச்சுக்கு ஏற்ற மின்னோட்டத்தின் அளவு கூடி குறைஞ்சி செல்லும். அப்ப மின்னோட்டம் செல்லுது, அங்க காந்தம் இருக்கு, அவை அங்க அதிர்வு ஏற்படும், அதாவது இயக்கம். சரியா? அதன் மூலம் அது தொழிற்படுது. கல்வனோமானி, மின்னோட்டம் செல்லுது, அதுல காந்தப்புலம் இருக்கு, அதனால ஊசி அசையும், இயக்கமோடு ஏற்படும். வோல்ட்மானி, மின்னோட்டம் ஒன்று செல்லுது, அதுக்குள்ள காந்தம் இருக்கு, அவை இயக்கம் ஒன்று நடைபெறும். சரியா? அம்பியர்மானி. சரியா? அம்பியர்மானி. அப்ப அம்பியர்மானி இல்லையும் மின்னோட்டம் இருக்கு, மின்னோட்டம் வழங்குறோம், காந்தப்புலம் இருக்கு, ஆகவே அதுல ஒரு இயக்கம் நடைபெறும். சரியா? எல்லாத்துக்கும் தான் அந்த ஒப்புளி வகைன்னு சொல்றது. சரியா? கஷ்டமான ஒரு தமிழா இருக்கு. இது எல்லாத்துல அந்த இயக்கத்துல அந்த ஊசிக்கு தான் ஒப்புளி வகை என்பவை இத்தோற்றப்பாடை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட உபகரணங்களாகும். இப்ப நாங்க முதல்ல பார்க்க போறோம் ஒலிபெருக்கியின் தொழிற்பாடு. ஒலிபெருக்கியின் தொழிற்பாடு. அப்ப ஒலிபெருக்கியின் பகுதிகள் என்னங்க? முதல்ல ஒலிபெருக்கியின் தொழிற்பாடு. சரி, ஒலிபெருக்கியின் பகுதிகளை நீங்க பார்க்கலாம். அதுல பகுதிகளை இனங்காண தெரியணும். முதலாவது ஏன்னு சொன்னா ஒலிபெருக்கிட பகுதி இன்னும் எக்ஸாமுக்கு வரையில நினைக்கிறேன். சரியா?
நம்ம எக்ஸாமுக்கு வரல. ஆகவே சரி, முக்கிய பாகங்களை நாங்க பார்ப்போம். இப்ப ஒலிபெருக்கியுள்ள முக்கிய பாகங்களாக ஆதார உலோக உறை வெளிப்பகுதி, அதாவது லவுட் ஸ்பீக்கர், இந்த கீழே காட்டப்பட்டிருக்கு லவுட் ஸ்பீக்கர். ஆதார உலோக உறை காட்டப்பட்டிருக்கு. உள்ளுக்கு கார்ட்போர்ட் அட்டை கூம்பு, கையால தட்டின ஒரு சத்தம் ஒன்று வரக்கூடியதா இருக்கு. அதே நேரம் விதானம்னு சொல்லப்படுறது இதுல இல்ல, இந்த இடத்துல விதானம் சுண்டி பார்த்தா வழங்கும். சரியா, விதானம் அதுதான் அதிர்வை ஏற்படுத்தும். இந்த இடத்துல இருக்கு. சரியா, விதானம். அடுத்ததாக இது விதானம். கடத்தி கம்பிச்சுருள், இல்ல கம்பிச்சுருள் ஒன்று இருக்கு. மாறு மின்னோட்டம், வளைய வடிவ காந்தம். இப்ப உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள், இதுல ஒரு காந்தம் இருக்கு, இதுல ஒரு காந்தம் இருக்கு. இங்க மின்னோட்டம் செல்லுது. சரியா, இப்ப காந்தம் இருந்து மின்னோட்டம் சென்றால் பிளமிங்கின் இடக்கை விதிப்படி அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? இதுல ஒரு இயக்கம் ஒன்று நிகழும். இந்த கம்பிச்சுருள்ல இயக்கம் ஒன்று நிகழ்ந்து அந்த கம்பிச்சுருள் அதிர்வடைவதன் மூலம் இந்த விதானம் அதிரும். விதானம் அதிர்வடைந்து அந்த ஒளியோசை தூரத்திற்கு கடத்தப்படும். ஆதார உலோக உறை கார்ட்போர்ட் அட்டை கூம்பு மூலமாக தூரத்திற்கு கடத்தப்படும். இவ்வாறுதான் இந்த ஒலிபெருக்கி இயங்குது. இந்த ஒலிபெருக்கியுடைய இயக்கம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இப்ப நீங்க இதுல பார்க்கலாம், இவ்வாறுதான் இந்த ஒலிபெருக்கி அமைக்கப்பட்டிருக்கு. சரியா, அப்ப இது கட்டமைப்பு, பக்கத்துல காட்டப்பட்டிருப்பது உண்மையான தோற்றமைப்பு. அப்ப அதுல அசையும் கடத்தி கம்பி சுருள்கள் காணப்படுது. அதற்கு நாங்க மைக்ல பேசும்போது மாறு மின்னோட்டம் கிடைக்குது. மின்னோட்டம் கிடைக்கும் போது அந்த கம்பிச்சுருள், கடத்தி கம்பிச்சுருள் முன்பின்னாக அசையும் போது அதுல சத்தம் பிறப்பிக்கப்படும். சத்தம் பிறப்பிக்கப்படுவதை நாங்க அவதானிக்கலாம். சரி, இந்த விதானம் முன்பின்னாக அதிர்வது இவ்வாறு. நீங்க நன்றாக நுணுக்கமாக அவதானிச்சீங்கன்னு சொன்னா இந்த ஸ்பீக்கர்ல அதிர்வு ஒன்று ஏற்படுவதை அவதானிக்கலாம். நிறைய கம்பிச்சுருள்களும் காந்தமும் இருக்கும். பாருங்க, இவ்வாறுதான் அதிர்வடையும் விதம் உங்களுக்கு காட்டப்படுது. தெளிவாக பாருங்க. மின்னோட்டம் வழங்கும் போது மாறு மின்னோட்டம் செல்லும். அவ்விதானம் முன்பின்னாக அதிர்வடையும். சரியா, அதிர்வடையும் போது ஒளி பிறப்பிக்கப்படும். ஆகவே இதுவும் பிளமிங்கின் இடக்கை விதிக்கு ஏற்ப அதிர்ற ஒரு உபகரணம். பிளமிங்கின் இடக்கை விதிக்கு. ஆகவே மின்னோட்டத்தை வழங்குறோம், அங்க காந்தம் இருக்கு. ஆகவே இயக்கம் அல்லது விசை தொழிற்படுது. சரியா, சரி. அப்ப இந்த ஒலிபெருக்கியின் தொழிற்பாடை நாங்க பார்த்துட்டோம். புக்ல உள்ள பாயிண்ட்ஸ்களையும் வாசிச்சு பாருங்க. சரி, இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒலிபெருக்கியின் பிரதான பகுதிகளாக, அப்ப ஒலிபெருக்கியின் முக்கிய பாயிண்ட்ஸ்ல கோடடிச்சு கொள்ளுங்க. முக்கிய பகுதிகளாக அட்டைத்தாள் கூம்பு, கடத்தும் சுருள், வளைய காந்தம், இது கட்டாயமாக இருக்க வேண்டும். சரியா, அதே நேரம் ஒலிபெருக்கில் ஒளி உருவாகுவதற்கு என்ன நடைபெற வேண்டும்? யாது நடைபெற வேண்டும் என்றால், ஒளி உருவாக்கும் வகையில் விதானம் அதிர வேண்டும். அந்த விதானம் சொல்றது நாங்க இப்ப பார்த்தோம், விதானம் அதிர்ந்தாத்தான். ஆகவே விதானம் அதிர வேண்டுமாக இருந்தால் சுருளினூடாக மின்னோட்டம் ஒன்று வழங்கப்பட வேண்டும். சுருளினூடாக மின்னோட்டம் வழங்குவதன் மூலமாக மட்டும் விதானம் அதிராது. ஆகவே விதானம் அதிர வேண்டுமாக இருந்தால் அங்க காந்தப்புலம் ஒன்று இருக்க வேண்டும். ஆகவே சுருளானது காந்தத்தின் முனைவுகளுக்கிடையே முன்பின் நோக்கி சுயாதீனமாக அசையும் விதத்தில் கூம்பின் சிறிய விட்டம் கொண்ட பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப கூம்பின் சிறிய விட்டம் கொண்ட பகுதியுடன் சுருள் இணைக்கப்பட்டுள்ளது. சுருளினூடாக மாறும் மின்னோட்டம் ஒன்று பயணிக்கும் போது, ஒரே அளவான மின்னோட்டம் போகாது, மாறும் மின்னோட்டம் ஒன்று பயணிக்கும் போது காந்தத்தினால் கடத்தியின் மீது ஏற்படுத்தப்படும் விசை காரணமாக மின்னோட்டத்தின் மாற்றத்திற்கு அமைய சுருள் முன்பின்னாக அதிர்வடைவதனால் கூம்பும் அதிர்வடைந்து ஒளி பிறப்பிக்கப்படும். அப்ப கூம்பும் அதிர்வடைந்து ஒளி பிறப்பிக்கப்படும். இப்ப அடுத்து நாங்க பார்க்க போறோம் எளிய நீரோட்ட மோட்டார். சரியா, பொதுவாக பெரும்பாலான நாடுகள் இருக்கும் மின் புகையிரதங்கள், அதே நேரம் ஹைபிரிட் கார். சரியா, ஹைபிரிட் கார், மின் மோட்டார் வண்டி, கரண்ட்ல இயங்குற கார்கள் எல்லாவற்றிலையும் இந்த எளிய நீரோட்ட மோட்டார் இருக்கு. அதாவது மின்னை செலுத்தும் போது இயக்கம் நடைபெறுவது. சரியா, ஹைபிரிட் கார், மின் புகையிரதம், மின் மோட்டார் வண்டி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஆகியவை எளிய நீரோட்ட மோட்டாரை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய உபகரணங்களாக இருக்கின்றன.
சரி, இப்ப நாங்க எளிய மோட்டார் ஒன்றை எவ்வாறு தயாரிக்கிறேன்னு பார்ப்போம். சரியா? எளிய மோட்டார் ஒன்றை தயாரிக்கிறது மிக இலகுவான பரிசோதனை வீடுகளில் செய்யலாம். ஒரு உலர்களம் வெற்றி காவலிட்ட செப்பு கம்பி, செப்பு கம்பியில ஒரு சின்ன கவர் ஒன்று போடப்பட்ட மாதிரி இருக்கும். சரியா? காவலிட்ட செப்பு கம்பி, பெரிய தலையுள்ள நீளமான தையல் ஊசிகள் 2, சீனக்களின்னு சொன்ன கிளே, செலோடேப், கம்பியை வெட்டத்தக்க ஒரு உபகரணம், ஒரு சிறிய வளைய காந்தம். ஒரு சிறிய வளைய காந்தம். சரி, இவற்றெல்லாம் எடுத்து நாங்க ஒரு பரிசோதனை செய்ய போறோம். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முதலில் காந்த சுருளை தயார் செய்யணும். காந்த சுருள் ஒன்றை நாங்க தயார் செய்யணும். இதற்காக செப்பு கம்பி நடுவில் ஆரம்பித்து ஓரளவு தடிப்பான பேணி ஒத்த உருளை வடிவான பொருளை பற்றி ஏறத்தாழ 30 சுற்றுக்களை சுற்றி உரு ஒன்றில் காணப்படுகின்றவாறு ஒரு சுருளை தயார் செய்து செப்பு கம்பியின் சுயாதீன முடிவிடங்களை சுருளை பற்றி சில தடவைகள் சுற்றுங்கள். இப்ப பாருங்க, இவ்வாறான ஒரு அமைப்பு கட்டம் கட்டமா காட்டப்பட்டிருக்கு. ஒரு பேணியில வச்சு நாங்க என்ன செய்ய போறோம், இவ்வாறான ஒரு சுற்ற தயாரிக்க போறோம். சரியா? சுற்ற தயாரித்த பிறகு அடுத்து செய்ய வேண்டிய வேலை, ஒரு 2ல் உள்ளவாறு கத்தி அலகை பயன்படுத்தி இரு சுயாதீன முடிவிடங்களிலிருந்தும் காவலியை அகற்றுங்கள். அதுல ஒரு பூசப்பட்டிருக்கும், எனாமல் பூச்சொன்று பூசப்பட்டிருக்கும். நீங்க சுரண்டி பார்த்தீங்கன்னா அதை அகற்றலாம் கம்பிகள்ல. அப்ப 2 முனைகளிலும் காவலிகள் அகற்றப்பட்ட பகுதி ஒரே பக்கமாக அமைய வேண்டும். அதாவது நாங்க அரைவாசி முழு ரவுண்ட்லையும் நாங்க நீக்காம அரைவாசி பகுதி, அப்ப இந்த சின்ன கம்பியாக இருந்தாலும் இந்த சின்ன கம்பியில நாங்க என்ன செய்யும், அரைவாசி பகுதியை மட்டும் நாங்க அரைவாசி பகுதியில மட்டும்தான் என்ன செய்ய போறோம், காவலிட்ட பகுதியை அகற்ற போறோம். காவலிட்ட பகுதி ஒரு பக்கத்திற்கு மட்டும் அகற்ற போறோம். இப்ப ஒரு பக்கத்திற்கு மட்டும் அகற்றிய பிறகு அடுத்த வேலையாக நாங்க செய்ய போறது, அதன் பின்னர் ஊசிகளின் துணையினூடாக இரு முடிவிடங்களும் செல்லத்தக்கதாகவும் அத்துடன் சுருள் கிடையாக இருக்கத்தக்கதாகவும் ஒரு 3ல் காட்டியவாறு தொங்கவிடப்பட்டுள்ளது. அப்ப தையல் ஊசிட அந்த காது அந்த இதனூடாக செலுத்தணும். ஆனால் இந்த முனைகளில் அரைவாசி பகுதி தான் சீவப்பட்டிருக்க, முனைகள அரைவாசி பகுதி தான் சீவப்பட்டிருக்க வேண்டும். முனைகள அரைவாசி பகுதி சீவப்பட்டிருந்தால் தான் அது எங்களுக்கு என்ன செய்யலாம், அதை நாங்க இயங்க செய்யலாம். அதை எங்களுக்கு இயங்க செய்யலாம். ஏனென்று சொன்னால் ஒரு கட்டத்தில் மட்டுமே அதுக்கு மின்னோட்டம் செலுத்தப்பட வேண்டும். ஒரு கட்டத்துல மட்டும்தான் அதற்கு மின்னோட்டம் செலுத்தப்பட வேண்டும். அப்ப ஒரு கட்டத்துல மட்டும் மின்னோட்டம் செலுத்தப்படும் போதுதான் ஒரு திசையில மட்டும் மின் செல்லும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான அமைப்பு செஞ்சோம். இப்ப ஒரு பேட்டரியை கீழே வைக்க போறோம். சரியா? ஒரு உலர்களத்தை வைத்து உலர்களத்தின் இரு முடிவிடங்களும் தையல் ஊசிகளை வைத்து செலோடப் மூலம் ஒட்டியாச்சு. சீனக்களி பயன்படுத்தி உலர்களத்தை அசையாதவாறு உறுதியாக பொருத்துக்கும். இந்த பேட்டரி உருளாதவாறு வைத்துக் கொள்ளணும். இப்ப என்ன செய்ய போறோம், இறுதியில் சீனக்களி பயன்படுத்தி வளைய காந்தத்தை பட்டரி மீது பொருத்துக்கும். இப்ப வளைய காந்தத்தை என்ன செய்ய போறோம், பட்டரி மீது பொருத்துக்கும். வளைய காந்தம் இது சட்ட காந்தம் மாதிரி விளங்குது பார்த்தால், ஆனா அந்த இடத்துல வளைய காந்தம் கொண்டு இருக்கணும். இப்ப செப்புச்சுருள் சுழலும் விதத்தை நீங்கள் காணலாம். அவ்வாறு சுழலாவிடின், இப்ப சுழல இல்லைன்னு வச்சுக்கணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச பிறகு சுழல இல்லைன்னு சொன்னால் கையினால் சற்று சுழற்றி விடுங்க. அதாவது நாங்க அன்றாட நடவடிக்கையில பார்த்திருப்பீங்க, மோட்டார் ஒன்று இயங்க இல்லாட்டி, சரியா, மோட்டார் ஒன்று இயங்க இல்லாட்டி கொஞ்சம் சுத்தி விடுவோம். அப்ப சுத்தி விட்டால் அது சின்ன பவர் ஒன்றை கொடுக்கறாங்க, அது தொடர்ச்சியாக இயங்கும். அப்படிதான் வீட்டுல உள்ள மோட்டார் ஒன்று இயங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, சுவிட்சை போட்டீங்க மின்னோட்டம் செல்லுது, ஆனால் இயங்க இல்லை. அடுத்த கட்டமா என்ன செய்வீங்க, அதுக்கு அதை கையால சுற்றி விடுவீங்க. அப்ப அதன் போது அது இயங்கும். இப்ப உங்களுக்கு சின்ன 2-3 சந்தேகம் வந்திருக்கலாம். இதுல ஒரு பகுதியை மட்டும் நாங்க காவலி பூச்சையை நகற்றுது, ஒரு பகுதியை மட்டும் அரைவாசி தான் சீவணும், அடுத்த பகுதியை சீவுற இல்லை, வளைய காந்தையின் பயன்படுத்துற இவ்வாறான சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இப்ப நாங்க பார்ப்போம், சரி எவ்வாறு செய்யறேன்னு ஒரு வீடியோ பார்த்துட்டு நாங்க வருவோம், உங்களுக்கு இலகுவா விளங்கிக் கொள்ள முடியும்.
சரி, அந்த பரிசோதனையை நான் பார்ப்போம். இவ்வாறு தான் அந்த மோட்டார் இயங்க போகுது. இவ்வாறு அமைப்பு. இவ்வாறு நீங்க வளைய காந்தத்தை வைக்கும் போது அது இயங்கும். அது இயங்குற விதத்தை நாங்க இப்ப பார்ப்போம். இவ்வாறு செய்யறேன்னு சொல்லி. அப்ப இவ்வாறு சுற்றுவதன் மூலம் இவ்வாறான ஒரு அமைப்பு தான் மோட்டார் தொழிற்படும் போதும் அங்கு மேற்கொள்ளப்படுது. சரி, தேவையான பொருட்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சரியா, பைசிக்கிள் டியூப் எல்லாம் இதுல போடப்பட்டிருக்கு. சீனக்களின்னு ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க. சீனக்களின்னு சொன்னால் கிளே. சரியா, சீனக்களின்னு சொன்னா நாங்க பேனையை வைத்து இப்படி கம்பியை சுற்ற போறோம். பேனி ஒன்றின் மூலமும் சுற்றலாம். அதுல சின்ன முடிச்சொன்று போடப்படும். உங்க புக்ல பாக்கலான்னு புக்ல தெளிவாக போடப்பட்டிருக்கு. இவ்வாறு சின்ன முடிச்சொன்று நீங்க போடணும். இப்ப அது அசையாம இருக்கு. இவன் சுற்றக்கூடிய இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு பகுதியை மட்டும்தான் நாங்க சீவணும். சரியா, காவலிடப்பட்ட பகுதியில இந்த ஒரு பகுதி சுற்றி வர சீவுற இல்லை. சரியா, ஒரு பகுதியை மட்டும் சீவணும். அதாவது ஒரு கட்டத்துல மட்டும்தான் அதுக்கு கரண்ட் வரணும். இங்க பாருங்க, வெளி ஒரு பக்கம் சீவப்பட இல்லை. இதுலயும் ஒரு பகுதியை மட்டும்தான் சீவரும். முழு ரவுண்டுக்கும் சீவுறது இல்லை. சரி, இப்ப இதுல சைக்கிள் டியூப் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சீனக்களிக்கு பதிலாகும். அப்ப சீனக்களி கிளே இல்லாம எங்களுக்கு சைக்கிள் டியூபும் எடுக்கலாம். சைக்கிள் டியூப் எடுத்து பொருத்தியாச்சு. சீனக்களி எடுக்கிறது நாங்க பொறுத்து. இதுல அல்பூசின்னு சொல்லுவாங்க, அல்பனட்னு சொல்லுவாங்க. அதுவும் நீங்க பயன்படுத்தலாம். சரியா, அதாவது தையல் ஊசிக்கு பதிலாக கையூசிக்கு பதிலாக பாருங்க, வைத்தத உடனே சுழலுது. அப்ப மோட்டாரின் தொழிற்பாடு இதுதான். மின்னோட்டம் வழங்கப்படுது, அங்க காந்தப்புலம் இருக்கு. ஆகவே விசை ஒன்று தொழிற்படுது. சரியா, விசை ஒன்று தொழிற்படுவதை நீங்க அவதானிக்கலாம். சரியா, அவை எளிய மோட்டார் ஒன்றை அமைக்கிறேன் இவ்வாறு. சரி, இப்ப நாங்க ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். இந்த ஒவ்வொன்றுக்கும் நாங்க ஒரு பக்கம் மீன் சீவினது வளைய காந்தம் பயன்படுத்தின விடயங்கள். சரி, அவதானிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வாறு நீங்களும் செஞ்சு அனுப்பினா யூடியூப்ல போடலாம். பாருங்க, இரண்டு பக்கமும் வைத்து செய்யப்படுது இதுல. சரி, ஓகே. யூடியூப்ல பார்த்தா நீங்க நேரோட்ட மோட்டார்னு பார்த்தா நிறைய பார்க்கலாம். ஓகே, இப்ப நாங்க புத்தகத்துல உள்ள விடயங்களை விரிவாக பார்ப்போம். இப்ப இதுல மின்னோட்டம் செல்லும் திசை மற்றும் அதுல ஏற்படுற இயக்க திசை என்பன காட்டப்படுது. சரியா, இயக்க திசை என்பன காட்டப்படுது. இப்ப பாருங்க, மின்னோட்டத்தின் திசை செல்லும் போது மின்னோட்டத்தின் திசை செல்லும் போது இந்த திசையிலிருந்து இந்த திசை நோக்கி செல்லும் போது விசை தொழிற்படுற திசை காட்டப்படுது. அவை கீழாக அந்த பகுதி வரும்போது விசை தொழிற்படுற திசை காட்டப்படுது. ஆகவே இது தொடர்ச்சியாக சுழலக்கூடியதாக இருக்கணும். அப்ப கடத்தியினூடாக மின் செல்லும் போது காந்தப்புலத்தினால் கடத்தியின் மீது விசை ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. இங்கு கடத்தி சுருள் காரணமாக ஒரு ஆறில் காட்டியவாறு சுருளின் மீது எதிர் திசையில் இரண்டு விசைகள். அப்ப எதிர் திசையில சமநளவான ஒரே விசை தோன்றினால், நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருக்கீங்க, அதுக்கு பேரு விசை இணை. விசை இணை தோன்றி சுருள் சுழல்கிறது. என்ன சொன்ன, மின்னோட்டம் இங்கால சென்று இங்கால வருது. அப்ப இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா மின்னோட்டத்தின் திசை பாருங்க, கீழ் மேல் பகுதிக்கு பாத்தீங்கன்னா மின்னோட்டத்தின் திசை இப்படி இருக்கு. கீழ்ப்பகுதிக்கு பாத்தீங்கன்னா மின்னோட்டத்தின் திசை இங்கால இருக்கு. மின்னோட்டத்தின் திசை மாறுவதன் காரணமா இங்க காந்தப்புலம் மாறல, கீழே தான் இருக்கு. அப்ப மின்னோட்டத்தின் திசை மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியில மாறுவதன் காரணமாக கீழ்ப்பகுதியில விசை இந்த பகுதியும் மேல் பகுதியில விசை இந்த பகுதியும் இருக்கு. அவை இவ்வாறான ஒரு தொடர்ச்சியான சுழற்சி ஏற்படும். இவ்வாறு தொடர்ச்சியான ஒரு சுழற்சி ஏற்படும். ஆனால் அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இதுல கம்பியின் இருமுனைகளின் அரைப்பகுதி மாத்திரம் காவலிடப்பட்ட பகுதி நீக்கப்பட்டதற்கான காரணம். இது ஒரு முக்கியமான கேள்வி. நீக்கப்பட்டதற்கான காரணம் சுருளின் அரை சுழற்சியின் பின் மிகுதி அரை சுழற்சியின் போது மின்னோட்ட பாய்ச்சலை தடுப்பதற்கு. அப்ப ஒரு கட்டத்துல மட்டும்தான் மின்னோட்டம் செல்ல வேண்டும்.
முழுமையாக காவலிடப்பட்ட பகுதி அகற்றப்பட்டால் அரை சுழற்சியின் போது முன்னர் தோன்றிய விசை இணைக்கு எதிரான திசையில் விசை இணை தோன்றி சுழற்சியை பாதிக்க செய்யும். இப்ப என்ன முழுமையாக நாங்க சுழற்றினோம்னு சொன்னால் எல்லா சந்தர்ப்பங்களையும் மின்னோட்டம் கிடைக்கும் போது ஒரு கட்டத்துல இந்த திசையில மின்னோட்டம் போய் இந்த திசையில வரும் போதுதான் ஒரு பகுதியில ஒரு பக்கம் இந்த திசையில விசையும் இந்த பக்கம் இப்படி விசை தோன்றி இவ்வாறான சுழற்சி நடைபெற்றது. ஆனால் இரண்டு பக்கத்தினூடாக மின்னோட்டம் இரண்டு சந்தர்ப்பங்களையும் மொத்தமாக மின்னோட்டம் கிடைக்குமாக இருந்தால் விசை இணை சரியா அந்த முன்னர் தோன்றிய விசை இணைக்கு எதிரான திசையில் விசை இணை தோன்றும். அப்படின்னு சொன்னால் அரைவாசி இங்கால சுழலும் சரியா அரைவாசி இங்கால சுழலும். அப்ப இது தொடர்ச்சியான சுழற்சி ஒன்று இருக்காது. அதாவது அரைவாசி இவ்வாறு சுழலும் திரும்ப இன்னொரு கட்டத்துல இந்த திசை நோக்கி சுழலும். அதாவது ஊஞ்சல் ஆடுவது போல இருக்கும். மோட்டார் சுழலாது ஊஞ்சல் ஆடுவது போல ஒரு பக்கம் சென்று திரும்ப அதே பக்கம் திரும்பி வரும். சரியா அப்ப ஊஞ்சல் ஆடுவது மாதிரி மோட்டார் இயங்கினா கடைசி வரை சுழலாது. அவை முழுமையாக நாங்கள் காவலிடப்பட்ட பகுதியை நீக்கினால் இந்த தோற்றப்பாடுதான் நிகழும். அவை எவ்வாறாயினும் இரண்டாவது அலை சுழற்சியின் போது மின்னோட்ட பாய்ச்சல் தடுக்கப்படுவதனால் சுருள் தொடர்ச்சியாக அத்திசையில் சுழலக்கூடியதாக உள்ளது. ஆகவே நாங்கள் அந்த சுழற்சியிட மின்னோட்ட பாய்ச்சல் தடுக்கப்படுவதனால சுருள் தொடர்ச்சியாக சுழலக்கூடியதாக உள்ளது. ஆகவே இங்கு இரண்டாவது அரை சுழற்சியின் முதலாவது அரை சுழற்சியின் போது பெற்ற உந்தத்தின் திருப்பமே காரணமாகும். அப்ப இரண்டாவது அரை சுழற்சிக்கு அரைவாசிக்கு தான் மின்னோட்டம் கிடைக்குது. அப்ப அரைவாசி சுழற்சி இல்ல பிறகு மின்னோட்டம் கிடைக்க இல்லை. அப்ப மிகுதி அரைவாசியும் அது சுழற என்னன்னு சொன்னால் முதலாவது அரை சுழற்சியின் போது பெற்ற உந்தம் காரணமாக சரியா திணிவுத்தர வேகம் நீங்க படிச்சிருக்கீங்க உந்தம் அதுல ஒரு திருப்பம் ஒன்று கிடைக்கும். அதன் மூலம் ஒரு விசை ஒன்று கிடைக்கும். அந்த விசையின் காரணமாகத்தான் இது மிகுதி அரை பகுதியை சுழலுது. ஆரம்பத்துல கிடைக்க உந்தத்தின் காரணமாக ஒரு உந்துதல் ஒன்று கிடைச்சிருக்கு அரை சுழற்சிக்கு. திரும்ப அந்த உந்துதலின் காரணமாகத்தான் இறுதி மிகுதி அரை சுழற்சியும் அது நிகழ்த்துகிறது. சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த எளிய மோட்டார் ஒன்று எவ்வாறு இயங்குதுன்ற விடயம் உங்களுக்கு விளங்கியது. இதை அடிப்படையாக கொண்டுதான் இதுல கொஞ்சம் டெவலப் ஆகின விதம். அதாவது மோட்டருக்கு ஒரு கட்டத்துல கரண்ட் கிடைச்சி அடுத்த அரைவாசிக்கு கரண்ட் கிடைக்க இல்லாட்டி அதுல பவர் குறைஞ்சிடும். ஆனால் மோட்டார்ல என்ன நடக்குதா தொடர்ச்சியாக கரண்ட் கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்து அதுக்கு சின்ன மாற்றம் ஒன்று செய்யப்படுது. இப்ப மேல உள்ள நாங்க செஞ்ச செயற்பாட்டுல அரை சுழற்சிக்கு மாத்திரம் தான் கரண்ட் கிடைக்கும். அப்ப மிகுதி அரை சுழற்சி ஏற்கனவே சுழன்றப்பட்ட வேகத்தின் மூலமாக நடைபெறுகிறது. ஆனால் மோட்டார்ல அரை சுழற்சிக்குள்ள முழு சுழற்சிக்குமே கரண்ட் தொடர்ச்சியாக கிடைக்கும். ஆனால் மின்னோட்டத்தின் திசையை மாற்றுவதற்கு அங்க வேறொரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சரியா? அவை மின்னோட்ட திசையை நாங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற விதம் தொடர்பாக அந்த மோட்டரின் தொழிற்பாடு தொடர்பாக நாங்கள் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. சரியா? மோட்டரின் தொழிற்பாடு தொடர்பாக ஒரு கிளாஸ் தேவை. முழுமையாக நாங்க எதிர்வரும் கிளாஸ்ல அந்த விடயத்தை நாங்க படிப்போம். சரியா? ஆகவே நீங்க இதுவரைக்கும் படித்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு எளிய மோட்டாரை பத்தி நாங்க அடுத்த கிளாஸ்ல படிப்போம். இதுவரை படித்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு பயிற்சி 13.4 நீங்க செஞ்சு பாருங்க. 13.4 செஞ்சு பாருங்க. நீங்க இதையும் செஞ்சு பார்க்கணும். நாங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்தது 2வது சரியா 2வது கேள்வியும் நாங்க இதுவரைக்கும் படிச்சாச்சு. முதலாவது கேள்வி 2வது கேள்வி வரை படிச்சுட்டோம். இந்த கேள்விகளை செஞ்சு பார்த்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு அடுத்த கிளாஸ்ல நிறைவு செய்து கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ்ல நாங்க அப்ப சந்திப்போம்.